வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஸோ நம்ம டெலிகிராமில் குரூப் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போது யூடியூப் கமெண்டில் கூட நம்ம பார்த்தோம், நிறைய பேர்த்துக்கு புரியல. ஸோ அது இப்போ நீங்கள் நியூவாக வந்திருக்கலாம். நாம் இதுக்குள்ளே இருந்து கொஞ்சம் தகவல் தெரிந்தவங்களை ஒன்று சேர்த்தி ஸோ அங்கே ஒரு சின்னதாக ப்ளே பண்ணுறோம். அது எனக்கான ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கிறோம். அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்படின்னா இனி நியூவாக உள்ளே எடுக்கிறவங்கள தான் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இது ஒரு கால்குலேஷன் மெத்தேடு, புரியாது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுதான் இந்த வின்னிங் குரூப்னால் என்ன அப்படின்னா, புதுசாக இப்போ வந்தவங்களுக்கு மட்டும் தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த டோர்னமெண்ட் முடிகிற கடைசியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம டெலிகிராமில் மெயின் டெலிகிராமில் லைவ் வருவோம். அப்போ சில விஷயங்கள் புரிய வரும். ஓகே, இது நேற்று மேட்ச்சு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஜிஎல் டீம் கொடுத்துருந்ததில் ஒரு விசி சேஞ்ச் அப்படி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சின்னதாக அது நம்ம சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு பிளேயர் சின்னதாக மாற்றி பார்க்கலாம், ஏதாவது கேப்டன் விசியில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணி விசியை மாற்றிருந்தார். 16th ரேங்க்கு, ஆல்மோஸ்ட் நியர் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பிளேயர்னால் அவருக்கான 3 crore அப்படிங்கிறது மிஸ் ஆகிருந்தது. பட் 45,000 அப்படிங்கிறது வின் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம குரூப் டீம் தான். சந்தோஷம். நம்ம கொடுக்குற வீடியோலையும் அதுக்கான சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டைப்பு யூஸ் பண்ணி டீமை மேக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மச் மோர் ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். எப்போ நம்ம 100% ஃபுல்ஃபில் ஆகிறோமோ அப்போது அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வரும் கண்டிப்பாக. சரிங்களா? ஒரு 90% ரீச் ஆகிருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வருவோம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்போவுமே ப்ரைஸ் வச்சு நீங்கள் ஒரு பக்கம் இதுதான் இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதை கூட திருப்பி போய் கேட்க மாட்டீங்க. ஆனால் சும்மா கொடுக்குற 1008 குறை சொல்கிறவங்க இங்கே நிறையா இருப்பீங்க இல்லை? அது உண்மை தான். ஸோ நம்ம ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? புரியாது ஒரு சிலருக்கு என்ன சொல்ல வரேன்னு. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் டீம் மேக்கிங்காக இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தேடாக இருக்கட்டும், ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியான மெத்தேடு தான். இப்போ நம்ம வீடியோ பார்த்து மட்டுமே டீம் போடுறவங்களுக்கு இப்போ 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 200 300 பேர்த்துக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த இதில் விஷயம் இருக்குது, இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு 400 300 பேர்த்துக்கு புரியாமல் சின்ன சின்னதாக தவறுகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். ஸோ அதோட வெளிப்பாடு தான் கமெண்ட்லேயும் இது சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிற விதமும். ஆனால் எங்கே கஷ்டமாக இருக்கோ, எந்த விஷயம் கடுமையானதாக இருக்கோ அந்த விஷயத்துக்குள்ளே தான் பண்ணினா தான் வெற்றியும் கிடைக்கும். சரிங்களா? எளிமையான விஷயத்தில் லாபம் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா? ஸோ அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுறவனுக்கு தான் கிடைக்கிது அப்படின்னு. ஜெயித்தவனாக இருந்தாலும் சரி, தோற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக டீம் போடணுங்கிற உத்வேகத்தை நான் கொடுக்கல. இதை புரிஞ்சு டீம் போட நினச்சா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அந்த தெளிவு எடுத்துக்கங்க. ஓகே, நம்ம ரீசெண்டாக லாஸ்ட் 2 மந்த்தும் ஒரு செகண்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறது, செகண்ட் ப்ளேஸாக தேர்ட் ப்ளேஸாக வந்திருந்தோம். ஸோ நம்ம மெம்பர் தான், நம்ம கொடுத்த டீமு. அதுக்கப்புறம் கபடியில் நம்ம கொடுத்த ஐடியாவை வச்சு ஒரு 5 lakh அப்படிங்கிறதும், நேற்று 45,000 அப்படிங்கிறதும் கிடச்சிருந்தது. ஒரு பெரிய முயற்சி தான். இன்னும் ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஜிஎல்ல நம்ம சேனல் மூலியமாகவோ நம்ம கொடுத்த டீம் மூலிமா வரல அப்படிங்கிறது உண்மை. அதிகபட்சமாக செகண்டு தேர்டு அப்படி தான் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து முயற்சிப்போம். சரி, இதைவே லேட் பண்ண வேண்டாம். வாங்க இன்றைக்கி மேட்சுக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐபிஎல்லோட 23வது மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸும் எஸ்ஆர்ஹெச் இடையில் நடக்குது. மொஹாலியில் இந்த மேட்ச் நடக்குது. இதுக்கான இது வருவோம். பிச் ரிப்போர்ட் மற்ற விஷயங்கள் பார்த்துக்குங்க. ஆன் டைமில் ட்ராக்கை பொறுத்து சில விஷயங்கள் மாறுது. ட்ராக்கோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஓகே, கிரெடிட் பில்லையும் பர்சன்டேஜ்லையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னுமே நிறைய பேர்த்துக்கிட்டு பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த டீம் பிக் பண்ணுறதுக்கு கிரெடிட்டையும் பர்சன்டேஜையும் பார்த்து நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு சின்ன புரிதல் எடுத்து வச்சுக்கணும். யார் டாஸை வின் பண்ணால் இவங்களுக்கு அட்வான்டேஜ், இந்த கிரவுண்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு அட்வான்டேஜ் கொடுக்குதா, செகண்ட் பேட்டிங் அட்வான்டேஜ் கொடுக்குதா அப்படிங்கிறது. அந்த கிரவுண்டையும் தாண்டி
இந்த ட்ராக்கு என்ன மாதிரி பண்ணும். ஸோ ஒரு கிரவுண்டு கொடுக்குறாங்க, ஆனால் 2 வகையான ட்ராக் இருக்குது. பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டாஸ் போடுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிரும். சரிங்களா? அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ட்ராக் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இல்லை சேசிங் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத யூகிச்சு வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை அப்போ பண்ணிக்கலாம். ஒன்று இதை பண்ணிக்கணும். என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். அதை பண்ணிக்கணும். அப்போ என்னென்னா எந்த மாதிரி ட்ராக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்க அங்கே கமெண்ட்ரியில் சொல்கிறதோ இல்லை வேறு பொதுவாக அவங்க எழுதுகிறதோ அந்த விஷயத்தை வச்சு பார்த்தா சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 60% 70% தான் சரியாக இருக்கும். நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 3 வகையான ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயமாகவே போட்டிருக்கோம். சரிங்களா? அதை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை தவிர்த்து நம்ம லைவ்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ட்ராக் என்ன பண்ணும், இந்த ட்ராக் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தையும் வச்சுக்கிட்டு அப்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா சில நேரங்களில் முன்னாடியே கிடைக்கும். 1/2 ஹவருக்கு முன்னாடியே, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பிச்சை பற்றியே ரியலைஸ் பண்ணிக்கங்க. எந்த பேட்டர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக செகண்ட் இன்னிங்ஸில் ஆதரவு இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒன்று பிச் ரிப்போர்ட்டில் கிளியராக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாஸ் வின் வரும். இப்போ டாஸ் வின் வந்தோடனே யார் டாஸை வின் பண்ணுறான்னு பார்த்துக்குங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன கெஸ் வச்சுருப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு வின் ஆக வாய்ப்பு இருக்கும், சேசிங் வின் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற கணக்கை வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? ஓகே. டாஸ் போட்டதுக்கப்புறம் டாஸை வின் பண்ணுறவங்க நம்ம நினச்ச மாதிரி அதே முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு கொஞ்சம் வின்னிங் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை அவங்க தோத்தாலும் கவலை இல்லை, நீங்கள் அந்த டீம் வின் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி டீமை மேக் பண்ணாலே 2 டீம் ஜெயித்தாலும் டீம் சரியாக உட்கார வாய்ப்பு இருக்கும். 2வது விஷயம். சரி, 2வது விஷயம் எடுத்தாச்சு. டாஸ் போட்டதொன்னே இதுக்கப்புறம் லெவல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டீமை மேக் பண்ண போகிறீங்க, அல்லது மேக் பண்ணி இருக்கிற டீமை எடிட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இப்போ தான் இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கிரெடிட்டு இந்த பர்சன்டேஜ் விஷயங்கள் எப்படி மாறுது, ஸோ அதில் எவ்வளோ பிளேயர்ஸ் உள்ளே வச்சுருக்கோம், எந்த டீம் ஃபேவர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், எந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத யூகிச்சிட்டோம். அந்த கிரவுண்டு எப்படி இருக்கும், ரன்னு வருமா இல்லை லோ ஸ்கோராக வருமா அப்படிங்கிறத யூகிச்சிட்டோம். இது எல்லாமே ஒரு 1/2 ஹவருக்கு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆக 1 ஹவருக்கு முன்னாடி இருந்தே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? பிச் ரிப்போர்ட் வந்த உடனே ஆரம்பித்த விஷயம். இப்போ இதையெல்லாம் ஒன்று சேர்த்து வந்துட்டோம். அப்போ கடைசியாக இந்த விஷயத்தையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போது இந்த கிரெடிட்டுக்குள்ளே இந்த பிளேயர்ஸ் உள்ளே எடுக்கலாம், இந்த பர்சன்டேஜில் இந்த டீமோட பிளேயர்ஸ் உள்ளே எடுக்கலாம், இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வச்சு டீமை மேக் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ கேப்டன் விசி எப்படி சூஸ் பண்ணலாம்? இது முன்னாடியே சூஸ் பண்ணுறதோ அல்லது பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் யூகிக்கிறதோ பெட்டரான விஷயமா இருக்கும். இந்த கிரவுண்டு எந்த டைப் ஆஃப் பவுலருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பவுலர் குறிப்பிட்ட அந்த பவுலர் நம்ம நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ வின் ஆகணும்னு யூகிச்சிருக்கிற அந்த டீமில் இருக்கார். சரிங்களா? அப்போது அந்த பிளேயருக்கு நம்ம கேப்டன்சி ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்லோயர் பால் வேரியேஷன் அப்படிங்கிற மாதிரியான ட்ராக் லக்னோவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ராக்கில் எஃபெக்டிவான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டோனிஸ் அப்படிங்கிற ஒரு எப்போவாவது ஒரு மேட்சஸை தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோ பால் வேரியேஷனில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ நல்ல ஹிட்டர், பட் ஆனால் பாலை வெயிட் பண்ணி அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ அப்போ அவரால் அங்கே சக்ஸஸ் கொடுக்க முடியும். அதே போல் பவுல் பண்ணாலும் அந்த மாதிரி ஸ்லோ பால் வேரியேஷன் அதிகமாக பவுன்சர் போடுற அந்த பவுலர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த கேப்டனை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? பேசிக்காக பண்ணுறீங்கன்னா இப்போ நிறையா நம்ம இந்த பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கோம் வீடியோவில். இது பண்ணிக்கலாம். பண்ணும்போது அதுலேயும் இந்த கிரெடிட் எந்த டீம் வின் பண்ணதை யோசிச்சிங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு தான் கிரெடிட்லேயும் பர்சன்டேஜ்லேயும் நீங்கள் பிளேயரை ஃபிட் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரியான விஷயங்கள்லாம் குரூப் பிளேயில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பிளேயரை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஓகே, வாங்க கிரெடிட் பேஸில் பார்த்துடலாம். ஸோ இதுக்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு